முதல்ல எண்ணெய் ஊற்றிடணும். கடாய் காஞ்ச உடனே எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், எண்ணெய் காஞ்ச உடனே தேவையான அளவு கொஞ்சோண்டு கடுகு, அது நல்லா பொரிய விடணும். பொரிஞ்சிட்ட உடனே இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தனியா அதை எண்ணெயில் போட்டு ஒரு 2 நிமிஷம் இதை வதக்கணும். கொஞ்சம் லைட்டாக செவந்த உடனே இந்த காஞ்ச மிளகா, பூண்டு, இந்த காஞ்ச மிளகா, பூண்டு போட்டு கொஞ்சம் செவரணும். பாருங்கள், கொஞ்சம் பொன்னிறமாக கொஞ்சம் செவந்து வந்த உடனே இந்த பிரண்டியை போட்டுக்கலாம். அதை போட்டு ஒரு 2 நிமிஷம் செவந்த உடனே அந்த கறிப்புளியை போடணுங்க. ஒரு கைப்பிடி அளவு இந்த முடக்கொத்தம் போட்டுக்கிறேங்க. இதை போட்டு கொஞ்சம் செவந்த உடனே இந்த கறிவேப்பிலை இருக்குது பாருங்கள், அது நல்லா ஒரு 2 பிடி போட்டுருக்குங்க. ஏன்னா இது ரொம்ப உடம்புக்கு நல்லது, பித்தத்துக்கு நல்லது, முடி கருகருன்னு வரும், முடி கொட்டாது. சில பேருக்கு இப்போலாம் பார்க்க சொல்ல 40 வயசுலேயே தலை வலிச்சு விழுந்துடுது, முடி நெரிச்சிடுது. அந்த மாதிரிலாம் ஆகாமல் இருக்கணும்னா, என் பையனுக்கு ரொம்ப பெரிய பையனுக்கு பிடிக்கும். அவன் வர சொல்லலாம் கறிப்பில் ஒரு கண்ணாக அரைச்சி வைப்பேன், அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதாங்க. இது மொத்தம் வதங்கின உடனே ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அதை மிக்சியில் அரைச்சிக்கிட்டால் சரியாக போச்சு. அவ்வளோதான். இதெல்லாம் மொத்தத்தையும் வதக்கிட்டு லாஸ்ட்டாக கறிப்பிலை போட்டுக்கணும். கறிப்பிலை போட்டு கொஞ்சம் நேரம் வதங்கிட்டோன்னு நிறுத்து ஆஃப் பண்ண சொல்ல இந்த புளியை போட்டு இறக்கிட்டோம்னா ரெடி. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆறட்டும் சூடுன்னு, அப்புறம் மிக்சியில் அரைச்சிக்கணும். நமக்கு தேவையான அளவு இதில் உப்பு போட்டுக்கணும்.